பிரதமர் மோடியும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவை கலாச்சா சும்மா இருப்பாங்களா? அதுக்கு அவங்களும் பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஏ கூட்டணி கட்சியில இருக்கிறவங்கள திமுக சகட்டு மேனைக்கு தாக்கி பேசினா சும்மா இருப்பாரா துணை முதலமைச்சர் உதயநிதி அப்படின்ற மாதிரி மத்திய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டை சுரண்டுதுன்னு போட்டு தாக்கி இருக்காரு. டெல்லி அணிய கிளீன் போல்டாக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிட்டாங்கன்னு அடிச்சு விட்டுருக்காரு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யறது இல்லை, எந்த திட்டத்தையும் கொடுக்கறது இல்லை, நாம கேட்கிற நிதியும் கொடுக்கறது இல்லை. ஆனா நாம கொண்டு வர்ற எல்லா திட்டத்திற்கும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை கொடுத்தாங்களா? கொடுக்கல. 3200 கோடி இன்னும் கொடுக்கல. குடிநீர் திட்டம், சமீபத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதற்கும் இன்னைக்கு தடுத்து நிப்பாட்டுறதுக்கான முயற்சியில ஒன்றிய அரசு இறங்கி இருக்கு. நிதியும் கொடுக்கறது இல்ல, திட்டமும் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு பாசிச பாஜக அரசால ஒரு சுரண்டப்படுகின்ற மாநிலமாக, வஞ்சிக்கப்படுகின்ற மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்கு. இந்த அநியாயத்திற்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை போகின்றார். பாஜகவுக்கு அதிமுக துணை போகுதுன்னு கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு பாஜகவோடு அதிமுக ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கலந்து போயிடுச்சு. வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பாஜகவோடு இணைச்சிருவாரு. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு அதை விட்ட வேற வழி கிடையாது. இன்னைக்கு இடி ரெய்டு, சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் மிரட்டி அமித்ஷாவோட பிடியில வச்சிருக்கிறாங்க. இதை திமுக கிட்டையும் முயற்சி செய்யலான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா சிபிஐ இடி ரெய்டுக்கெல்லாம் பயப்படுற திமுக தொண்டம் கிடையாது. பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் நல்லாவே பதிலடி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கூட்டத்துல அன்புமணியும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்சி கூட்டத்துல பாமக தலைவரான அன்புமணி ஆக்ரோஷமா பேசியிருக்காருங்க. 3 பெண் குழந்தைகளோட தந்தையா சொல்ற தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சீமான் ஸ்டைல்ல பொங்கி இருக்காரு. தமிழக மக்களே, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஒரு பக்கம் கொலைகள், மற்றொரு பக்கம் தற்கொலைகள். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் விவசாய பெருமக்கள் நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் 3280 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். மன்னிக்க கூடாது, மன்னிக்க மாட்டார்கள் விவசாயிகள். தமிழ்நாட்டில் அனைத்து விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். நீங்கள் திமுகவை அகற்றுங்கள், விரட்டி அடியுங்கள். அத்தனை விவசாய பெருமக்களும் நீங்கள் முடிவு செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்வோம். இந்த திமுக நீங்க மன்னிக்க கூடாது. தமிழக மக்களே, தயவு செய்து நான் கேட்கின்றேன், இந்த கொடூரமான மக்களுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான இந்த மோசமான கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். சும்மாவே ஒரு கட்சி இன்னொரு கட்சியா மாறி மாறி திட்டிப்பாங்க. இப்ப தேர்தல் வேற வருது இல்ல, இது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம தேர்தல் கச்சேரியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தாங்க இருக்க போறோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்ப நாட்டுல நிலவுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது தேர்தல் தேதி எப்ப அறிவிப்புங்கன்னு கேட்கிற நிலைமை மாறி சிலிண்டர் எப்போ வருங்கிறது பெரிய கேள்வியா ஓடிக்கிட்டு இருக்கு. பணம் தேவைனா முதலமைச்சர் விடியறதுக்குள்ள அக்கௌண்ட்ல போட்டுருவாரு. சமையல் சிலிண்டருக்கு பிரதமருக்கு தானே கடிதம் அனுப்ப முடியும். அதாவது, ஐயா சிலிண்டர் கிடைக்கல, உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம்லாம் எழுதியிருக்காருங்க. எரிவாயு தட்டுப்பாடு இருக்கிறதுனால தொழில்மயமான தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னு முதலமைச்சரே சொல்லிட்டாரு. ஓட்டல் எல்லாம் மூட நிலைமைக்கு இருக்கு. பிரதமர் உடனே தலையிட்டு பிரச்சனைய முடிச்சு விடுங்கன்னு ஸ்டாலின் கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. மேற்கு ஆசிய போரால ஏற்பட்டிருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாட்டை உடனே சரி செய்யுங்க, நடவடிக்கை எடுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு அவசரமா லெட்டர் அனுப்பியிருக்காரு.